இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு முதல் பாடம் எண்களில் பக்க எண் 3ல் இருக்கிற இவற்றை முயல்க அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -7 என்ற எண் ஆனது விகிதமுறு எண்ணா ஏன்னு கேட்டிருக்காங்க. -7 என்பது முழுக்கள். இப்போ முழுக்களில் -7 என்பது ஒரு முழுக்களாக இருக்கிறதுனால நம்ம பார்ப்போம் எப்படி இது விகிதமுறு எண்ணா இல்லையான்னு. விகிதமுறு எண் என்றால் என்னென்னா, விகிதமுறு எண் என்பது P/Q வடிவத்தில் இருக்க வேண்டும், அதாவது பின்ன வடிவத்தில் இருக்கணும். பகுதி 0வாக இருக்கக்கூடாது. Q is not equal to 0. பகுதி 0வாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த -7 பின்ன எண் மாதிரியே இல்லைங்களே அப்படின்னு கேட்கலாம். இந்த -7 பின்னமாக முதல் மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு எண்ணை 1ஆல் வகுத்தாலும் அதே எண் தான் கிடைக்கும். அதனால் -7/1 எழுதிக்கங்க. எழுதிட்டா இப்போ இது என்ன ஆயிடுச்சு, இது பின்ன வடிவம் வந்துருச்சு. அப்போ -7/1 என்பது ஒரு பின்ன வடிவம். அப்போது இந்த பின்ன வடிவத்தில் இருக்கிறதுனால -7/1 என்பது ஒரு விகிதமுறு எண் ஆகும். அதனால் எல்லா முழுக்களும், இயல் எண்கள், முழு எண்கள் எல்லாமே என்னது விகிதமுறு எண்கள். ரெண்டாவது கேள்வி 0 மற்றும் 1க்கு இடையில் ஏதேனும் 6 விகிதமுறு எண்களை எழுதுக. 0 மற்றும் 1க்கு இடையில் ஏதேனும் 6 விகிதமுறு எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. 0க்கும் 1க்கும் இடையில் நமக்கு நிறைய விகிதமுறு எண்கள் இருக்குது. இப்போ 6 மட்டும் கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. 0 ஒரு முழு எண், 1 ஒரு முழு எண். அப்போ இப்போ இதை பின்ன எண்ணாக மாற்றணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பின்ன எண்ணாக மாற்ற என்ன பண்ணணும், ஆமாம் 1ஆல் வகுத்துடணும். அப்போ 0/1, அடுத்தது 1/1 போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ 0/1 சொன்ன உடனே இது ஒரு விகிதமுறு எண், 1/1 ஒரு விகிதமுறு எண். இப்போ இதுக்கு இடையில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பகுதியும் தொகுதியும் பகுதி ரெண்டுத்தையுமே ஏதோ ஒரு எண்ணால் பெருக்கணும். அப்போ இங்கே மட்டும் பெருக்கக்கூடாது, இதுலேயும் பெருக்கணும். இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, 6ன்னு கேட்டிருக்கேன்னா நான் 7ஆல் பெருக்கியிருக்கேன். ஏன்னா 7ன்னு எடுக்கும்போது நமக்கு 6 எண்கள் கிடைக்கும். இப்போ 10ஆலையும் பெருக்கலாம், 100ஆலையும் பெருக்கலாம். 100ஆல் பெருக்கும்போது நமக்கு 100 எண்கள் கிடைக்கும். சரிங்களா, 100னா 99 எண்கள் கிடைக்கும். அதனால் நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்களோ அதால் பெருக்கினா போதும். இப்போ இங்கே 6ன்னு கேட்டிருக்கனால 7ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ எப்படி பெருக்கணும், தொகுதியும் 7ஆல் பெருக்கணும், பகுதியும் 7ஆல் பெருக்கணும். அப்போ ×7 இங்கே ×7 சரிங்களா. அப்போ ஒரே நம்பரால் தான் இருக்கணும், ஏன்னா பகுதிகள் ஒரே நம்பராக வரும். அப்போது 0 × 7 0, ஓர் 7 7. அது இப்போ இங்கே பாருங்கள் பார்க்கலாம், ஓர் 7 7 கீழ் ஓர் 7 7. அப்போ இப்போ 0/7 7/7 இதுக்கு நடுவில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இப்போ பகுதி எடுத்துங்க. இப்போ பகுதி 2 என்ன ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. தொகுதியில் இங்கே என்ன இருக்குது, 0, இங்கே என்ன இருக்குது, 7. அப்போ 1க்கும் 7க்கும் இடையில் உள்ள எண்கள்லாம் என்னெல்லாம் வரும், 1 2 3 4 5 6 வரும் இல்லைங்களா. அந்த எண்களை தொகுதியில் போட்டுட்டு பகுதியில் 7 மட்டும் போட்டுருங்க. அப்போ என்னெல்லாம் வரும், 1/7 2/7 3/7 4/7 5/7 6/7. ஸோ இந்த 6 எண்களும் 0க்கும் 1க்கும் இடையில் உள்ள எண்கள் நான் எடுத்திருக்கேன். நான் எதால் பெருக்கினதுனால, 7ஆல் பெருக்கிறதுனால. நான் இப்போ 10ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும், 0 × 10 0, ஓர் 10 10, ஓர் 10 10 10 10 10, ஓர் 10 10. இப்போ 0/10 10/10ன்னு சொல்லும்போது நமக்கு எத்தனை எண்கள் வரும், 1லேருந்து 9 எண்கள் வரும். அப்போ எத்தனை எண்கள் கேட்குறாங்களோ அந்த எண்களை 0வோடும் 1ஓட நம்ம பெருக்கிட்டோன்னா நமக்கு எவ்வளோ எண்கள் கொடுக்க போகிறாங்களோ அத்தனை எண்கள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 0க்கும் 1க்கும் இடையில் நிறைய எண்கள் விகிதமுறு எண்கள் உள்ளன. அப்போ 0வையும் அந்த 1க்கு கீழே உள்ள நம்பரை 1 1ன்னு போட்டுட்டு எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அத்தனை எண்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ 100/100ன்னு போட்டோம்னா நமக்கு 99 எண்கள் கிடைக்கும். 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 999 எண்கள் கிடைக்கும்.
அப்போ அவ்வளோ எண்கள் இருக்குது. அப்போ அந்த 0க்கும் 1க்கும் இடையில் எண்ணற்ற நிறைய எண்கள் இருக்குது, மெனி எண்கள் இருக்குது. சரிங்களா, விகிதமுறு எண்கள். அப்போ இப்போ எனக்கு நான் 6 கேட்டதுனால நான் வந்து 7ஆல் பெருக்கிட்டு இப்படி எழுதியிருக்கேன். அப்போது 1 மற்றும் 0 மற்றும் 1க்கு இடையில் ஏதேனும் 6 விகிதமுறுகள் எண்கள் கேட்டதுனால நான் வந்து இதை மட்டும் எடுத்திருக்கேன். 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7. நன்றி.